தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்களுக்கு, அதாவது +2 முடித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீட் எக்ஸாம் எழுதி நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அல்லது பிடிஎஸ் படிக்கணும், அதாவது டாக்டர் மருத்துவர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதி சில நேரங்களில் அவங்களால வந்து மதிப்பெண் எடுக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி மதிப்பெண் ஏதாவது குறைஞ்சுது, உங்களால் வந்து எடுக்க முடியல, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க அப்படின்ற சூழ்நிலையில் வந்தது அப்படின்னாலும், ஆனாலும் நீங்கள் டாக்டராக தான் இருக்கணும். ஆனால் நீட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அந்த சீட் அப்படின்றது கிடைக்காத பட்சத்தில், ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, எம்பிபிஎஸ் இல்லாமல், அது சாரி நீட் எக்ஸாம் இல்லாமல் நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, வேறு என்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. ஸோ இது என்ன? இதுக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்ல. நீங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் தவறு கிடையாது. ஆனாலும் இதுக்கு வந்து நீட் தேவையில்ல. +2 மார்க் இருந்தாவே போதும். பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம். இதுவும் வந்து ஒரு இயற்கை மருத்துவர். நீங்களும் வந்து ஒரு டாக்டர். சரிங்களா? எம்பிபிஎஸ் படிச்சா தான் டாக்டர் அப்படின்னு கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதி வந்தா தான் டாக்டர் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க ஒரு இயற்கையான முறையில ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு மருத்துவரா உங்களால வந்து இருக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நல்ல வேல்யூ வந்து இன்னைக்கு இருக்கு. நெறைய பேர் வந்து இத படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அதனோட அவேர்னஸ் அப்படின்றது நெறைய பேருக்கு ஆரம்பத்தில தெரியாம இருந்தது. இன்னைக்கு அந்த பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்ற இந்த கோர்ஸஸ்க்கு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு கூகுள்லயே கூட போட்டு நீங்க பிஎன்ஒய்எஸ் உடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி. அடுத்ததா நம்ம மருத்துவர் ஆகணும். ஆனா நீட் இல்ல அப்படின்ற சூழ்நிலையில அடுத்து என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2வது மிக முக்கியமான கோர்ஸ் வந்து வெட்னரி சயின்ஸ். அதாவது பிவிஎஸ்சி அப்படின்னு பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன? கால்நடை மருத்துவர். இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொன்னாவே என்னது? நமக்கு வந்து வீட்ல இருக்கிற அந்த பெட் அனிமல்ஸோ அல்லது வந்து ஆடு, மாடு இந்த மாரி அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறது. அதற்கும் ஒரு மருத்துவர் தேவை. இதுவும் வந்து டாக்டர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஸோ நீங்களும் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் படிக்கிற அளவுக்கு இதுலயும் 5 வருஷம், 5 1/2 வருஷம் நீங்க படிச்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இத நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்களும் ஒர்க் பண்ண போறீங்க. ஆனா கால்நடை மருத்துவமனை, சரிங்களா? வெட்னரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒர்க் பண்ற மாரி வரும். அல்லது நீங்க தனியா கிளினிக் வச்சுக்கலாம். இந்த மாரி சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். இது வந்து பேச்சலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த கோர்ஸஸ்க்கு. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு மருத்துவர். அப்ப இந்த மருத்துவர், டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடி பேர போட்டுக்கூடிய அளவுக்கு இதுல வந்து இந்த 2 கோர்ஸுமே நமக்கு இருக்கு. பிஎன்ஒய்எஸும் சரி, இந்த வெட்னரி சயின்ஸும் சரி. சரி. அடுத்தது மருத்துவத் துறையில இருக்கணும். ஆனா, அதாவது டாக்டருக்கு நிகரான மருத்துவத் துறை. இது வந்து டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. பட் டாக்டருக்கு நிகரான மருத்துவத் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான கோர்சஸ் வந்து நீங்க ஃபீமேலா இருக்கிற பட்சத்தில நெறைய பேர் எடுத்து படிக்கிற ஒரு கோர்ஸ் என்ன பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்ற கோர்ஸ். இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா, நீங்க வந்து நர்சிங் கவுன்சில், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்க ப்ராசஸ் நீங்க பண்ணணும். இத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4 வருஷம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கோர்ஸு. கண்டிப்பா நர்சிங் முடிச்சவங்க ஏதாவது ஒரு ஜாப்ல, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஏதாவது ஒரு கிளினிக்ல கண்டிப்பா வந்து வேலைவாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கும். அது இல்லாம நீங்க வீட்ல வந்து சும்மா இருக்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இவங்க சும்மா இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை கண்டிப்பா யாருக்குமே இருக்காது. ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு நமக்கு ஒரு அட்மிஷன் வரும். அதாவது நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ்னு ஒரு அட்மிஷன் வரும். ஸோ இதில தான் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது வரும். அதேபோல இன்னொரு டாக்டர், நீங்க வந்து டாக்டரும் போட்டுக்கிற உங்க பேருக்கு பின்னாடி இன்னொரு டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற இன்னொரு கோர்ஸ் என்னன்னா, பிசியோதெரபி. ஸோ நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். பிசியோதெரபி. ஸோ பிசியோதெரபி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பிசியோதெரபின்றது கை கால்ல வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து சரியா நம்ம வந்து அது அ வேலை செய்யாத முடியாத சூழ்நிலைக்கு அவங்க பிசியோதெரபி குடுத்து, அத சரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டாக்டர் தேவை. ஸோ இவங்களும் வந்து டாக்டர் அப்படின்னு தான் அழைக்கப்படுவாங்க. பிசியோதெரபி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம். தனியா கிளினிக் வைக்கலாம். ஸோ இந்த மாரி சூழ்நிலை இருக்கு. இதுவும் மிக மிக முக்கியமான கோர்ஸ் பிசியோதெரபி. ஆனா, நெறைய பேர் சொல்றாங்க, பிசியோதெரபி முடிச்சுட்டு, "எங்கப்பா நான் சும்மா தான் இருக்கேன். பிசியோதெரபில ஒண்ணும் பெருசா இல்ல" அப்படின்னா. எந்த ஒரு கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் அப்படின்னு அர்த்தமே நல்ல கோர்ஸ் இல்லன்னு சொல்லி அர்த்தமே கிடையாது. பிசியோதெரபியும் வந்து மிக முக்கியமான கோர்ஸ். மருத்துவருக்கு நிகரான கோர்ஸ். நீங்களும் ஒரு டாக்டர்.
ஆனால் நீங்கள் அந்த கோர்ஸை எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. நீங்கள் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு, சரிங்களா, ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவல் என்ன இருக்குது, அடுத்த லெவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நீங்கள் படிச்சீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் இந்த கோர்ஸுக்கு நல்ல ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது. டாக்டர் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே அழைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. சரி, அடுத்தது இன்னொரு கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்தோமெட்ரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்தோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கண் சிகிச்சை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆப்தோமெட்ரினா நீங்கள் கண்ணாடி கடைகள் வச்சுக்கிறதோ, அல்லது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணை வந்து செக் பண்ணுற ஒரு ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். கண்ணை செக் பண்ணி கண் டாக்டருக்கு நீங்கள் அனுப்பணும். ஆனால் நீங்கள் டாக்டர் கிடையாது. ஆனால் டாக்டருக்கு நிகரான ஒரு துறை. என்னன்னா, இதில் வந்து நீங்கள் தான் செக் பண்ணி அவங்களுக்கு என்ன எவ்வளோ பவர் இருக்குது, என்ன இருக்குது, எந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம், எந்த கண்ணில் எந்த இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து டாக்டருக்கு அனுப்புனதுக்கப்புறம் டாக்டர் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்து மயக்கவியல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோர்சஸ் இருக்குது. இந்த மயக்கவியல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அனஸ்தேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மயக்கவியல் அப்படின்னா இந்த அனஸ்தேசியா. இந்த அனஸ்தேசியா கோர்ஸ் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கண்டிப்பாக கருதப்படுவாங்க. நீங்கள் டாக்டர் அப்படின்னு இல்லாட்டா கூட இதுவும் டாக்டருக்கு நேரடி நிகரான மிக முக்கியமான ஒரு படிப்பு. அனஸ்தேசியா அப்படின்னு சொல்கிறது. இந்த அனஸ்தேசியா வந்து எல்லாரும் டக்குன்னு படிச்சிட முடியாது. பட் நல்ல படிப்பு. இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக டாக்டர் கூடயே கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, அப்போ எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த மயக்க மருந்து கொடுத்து அவங்கள ஆப்ரேஷன் தயார் பண்ணணும். டாக்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, ஆப்ரேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து, அந்த மயக்க மருந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு டோஸ் கொடுக்கணும். ஸோ இதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல இவ்வளோ எம்எல் கொடுத்தா தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு, அவங்களுக்கு தேவையான அளவு அந்த மயக்க மருந்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது ஆப்ரேஷனுக்கு அனுப்புகிற ஒரு மிக முக்கியமான ரோல் எது அப்படின்னா, இந்த அனஸ்தேசியா அப்படின்னு சொல்கிறது. இந்த மயக்க மருந்துவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மிக மிக முக்கியமான கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே போல் இன்னொரு மிக முக்கிய கோர்ஸ் வந்து பிகாம். பிகாம் அப்படின்னு கிடையாது, பிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ஃபார்மசி சம்மந்தப்பட்ட கோர்சஸ். ஃபார்மசி இதில் வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இதுவும் ஹாஸ்பிட்டல், கிளினிக் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வேலைவாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறை. ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னால் அந்த மருந்தில் என்னென்ன விஷயங்களை கலக்கிறாங்க, என்ன எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது, எம்ஃபார்ம் படிக்கிறது. ஸோ அதை முடிச்சுட்டு எம்ஃபார்ம் படிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், தனியாக ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதுலேயும் இருக்குது. இப்போது நான் சொன்ன இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் அதாவது நீட் எக்ஸாம் படிக்கலை அப்படின்னாலும் இது எல்லாமே படிக்கும். இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே வித்தவுட் நீட் தேவையில்லை. இது எல்லாமே உங்களால் படிக்க முடியும். ஸோ இதில் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ எல்லாமே மனசு தான் காரணம். என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் செய்கிற தவறு, நான் வந்து நீட் எக்ஸாமில் மதிப்பெண் குறைஞ்சிட்டேன், பட் அடுத்து நான் இதுக்கப்புறம் படிக்கவே மாட்டேன், படித்தா நான் டாக்டர் தான் அப்படின்ற சூழ்நிலை உட்காந்துட்டு நாட்களை வேஸ்ட் பண்ணிவிட்டு, இயரை வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்காமல், அடுத்தடுத்து இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அதில் உங்களுடைய திறமையை காமிச்சிங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண், நல்ல ஒரு சேலரி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கிடைக்கும். சரிங்களா? அதனால் எந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறது பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வீணாக்காமல் அடுத்தடுத்த படிப்புகளை கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட் எக்ஸாம் நல்லா எழுத ட்ரை பண்ணுங்கள். எழுத முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. எம்பிபிஎஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நீட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. ஸோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அடுத்த வாய்ப்புகளை தேடுனீங்க, சர்ச்சிங்கில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.